நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் விஜய்க்கு இடையான ஒரு உறவு ரொம்பவே நீட்டிப்பா போயினே இருக்குங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் ஒளிவு மறைவும் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது போல இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் அந்த ரேணுகான்ற உள்ள வந்தா. அப்படிப்பட்ட ரேணுகா இப்போ மாட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ரகுவும் மறுபக்கம் அந்த போலீஸ் அதிகாரி தாங்க. போலீஸ் அதிகாரி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முடியுமோ அந்த அளவுக்கு பணபலம் எல்லாமே அவர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரகு ரொம்பவே நெருங்கிய நண்பன். ரகு தான் சொல்லிட்டு தெரிய வந்தோம். ரகு கிட்ட பேசி, சரி ஓகே ரகு, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தேவை பணம், உனக்கும் தேவை பணம், அதனால் அந்த ரேணுகாவை நம்ம அப்படியே சும்மா கையும் கலவமாக ஒரு பக்கம் பிடிச்ச ரெண்டு பேரும் காசு வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவளை மாட்டி விட உன்னை நான் எப்பயும் மாட்டி விட மாட்டோம், ஆனால் நீ எனக்கு மாதம் ஆளுக்கு 2 லட்சம் காசு கொடுத்துடணும், இந்த டீல் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு டீலிங் பேசலாம். வேற வழி இல்லாமல் சரி காசு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் ஸ்மூத்தாக போயிடும், அதனால் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் காசு கொடுக்க ஒத்துப்பா. அதை பயன்படுத்தி அந்த காசை வச்சு நாம ஒரு பக்கம் மஜா பண்ணலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எந்த விதத்தில் யோசிச்சு பார்த்தாலும் நீ சொல்கிறது எனக்கு 100% ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்கு தேவை பணம், பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணோம், அதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக தான் இருக்குது. ரேணுகாவை மாட்டி விடுற மாதிரியும் மாட்டி விடணும், ஆனால் மாட்டி விடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் ராஜேஸ்வரியை மாட்டி விட்டுறலாம். ராஜேஸ்வரி ரொம்பவே ஒரு பக்கம் நெருங்கி வந்துட்டா ரேணுகாவை பிடிக்கிறதுக்கு. அதனால ராஜேஸ்வரி இப்படியே விட்டா அடுத்த செகண்டே ராஜேஸ்வரி இருந்துட்டு அவள் உண்மையான ரேணுகா இல்லை சுடரி அப்படின்ற உண்மையை தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அவளால் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, லாபம் நிறைய பேர் நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா ராஜேஸ்வரி சரியான சுயநலவாதி. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துன்னு போயிடுவா. நம்மளை அந்த இடத்துல காட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டான். அதனால் அவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், வாஸ்தவம் தான். இதுக்கு மேலே என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் இல்லை, அவசியமான விஷயம் இல்லை. அடுத்தபடியான மூளை நம்ம இறங்கி ஆகணும். ஏன்னா இதவே நம்ம வச்சுன்னு ஓட்டின்னு இருக்க போகிறதில்ல. இனிமேல் இதே நம்மளுக்கு காலம்புறம் ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கையாக வந்துட போகிறதில்ல. அடுத்தடுத்து புதுசாக தினசா நம்ம யோசிச்சு செஞ்சால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது போல் முயற்சி உடையாமல் நம்ம வெற்றிகரமான பாதையில் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருங்க. அப்படி என்ன செஞ்சாரு, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஆனால் அந்த விஷயம் ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அந்த விஷயத்தை அவர் செஞ்சதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இல்லை. இப்போ இத்தனை நாள் மல்லி தான் என்ன சந்தேகப்பட்டிருந்தா, இப்போ ரேணுகாவும் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. மல்லி இருந்து ரேணுகாவை விட்டு உழவு பார்க்க வைக்கிறா அப்படின்னா அந்த அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன்னா, இந்த வீட்டில் அந்த அளவுக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாமே இலக்காரமாக போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்குறாரு விஜய். மல்லி இருந்து நடந்துட்டா சொல்கிறாங்க. தவட மேலே ஒன்று போட்டு, எதுக்கு வெண்பாவுக்குள்ளே இந்த மாதிரி கேவலமான ஒரு எண்ணத்தை உருவாக்குறேன், நீ உனக்குள்ளே இந்த எண்ணம் தான் உனக்குள்ளே வச்சுக்கோ, வெண்பாவுக்குள்ளே உருவாக்குற வேலை வச்சுக்கதான் உன் வாயெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்க. இந்த மாதிரி வேலை நீ செய்வேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்க மாட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, ஆத்திரம் கோபம் எல்லாமே ஒரு பக்கம் மனுஷனுக்கு சகஜமாக வரதா வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தெரியாமல் ஒரு பண்ண தப்புக்கு எல்லாமே நமக்கு விலை கொடுத்து வாழ்க்கையை ஒரு பக்கம் தீர்மானிக்கிற வாய்ப்பு தந்திருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நாம் மேலும் ஒரு பக்கம் உயரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம விஜய் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹர்ட் பண்ணிட்டாரு. நம்ம அவரை கஷ்டப்படுறதுக்கு இதை பண்ணல. தான் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டில் போலியான ஒருத்தி அவளோட ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். அவள் இதுக்கு மேலே அந்த வீட்டில் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம். நம்ம ஏதோ இந்த சொத்தை மொத்தம் சுருட்டி எடுத்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டுற மாதிரியே பேசுகிறாங்களே, அந்த அளவுக்கு நம்ம என்ன சீப்பாக போயிட்டோம்ல, அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை ஒன்றும் சரியான யோசனை தான், நீ பண்ணுறது எதுவுமே தப்புன்னு நான் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் நீ யோசிச்சு பண்ண விஷயம், யோசிக்காமல் பண்ண விஷயம் எல்லாமே சேர்ந்து வந்து உன்னை அடிக்கும்னு சொல்லிட்டு நீ எப்பயும் எதிர்பார்த்துக்க மாட்டேன். அதுதான் தருணம் தான் இது. இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலேயாவது நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மல்லி புரிஞ்சுக்கிறாங்க. மல்லி இதுக்கு மேலே விஜய் கிட்ட எந்த ஒரு ஒளிய மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் விஜய் இருந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. விஜய் ஒரே வார்த்தை தான், ரேணுகாவை இனிமே நீ நம்பாம அவளை பற்றி விசாரிக்கிறதும் என்ன சந்தேகப்பட்டு என்னை விட்டு வெளியே போகிறதும் 2 ஒன்று தான். நீயே முடிவு பண்ணிக்க, இனிமேல் உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கே ஒரு பக்கம் வில்லங்கமாக இருக்கே, இப்படி போனாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, அப்படி போனாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, அப்படி நம்ம என்ன தான் தப்பு பண்ணோம், எல்லாத்துக்கும் நம்மளவே ஒரு பக்கம் கார்னர் பண்ணுறாங்களே, நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே தப்பா, நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம் இப்படி
தத்தளிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருங்க. எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் மல்லி. வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு சரி ஓகே வரும், நல்ல காலம் வரும், நமக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கு, அதுக்கான காலத்தை தேடி நம்ம ஓடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருந்தால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை முடிஞ்சு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதோட முடிஞ்சிடும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும். அதுபோல தான் நம்ம மல்லி முடிவு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்கள் தாங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MKJC அப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு காலேஜ். இப்போ அதுதான் போது அது நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தரும் நம்மளை கண்டுக்கல, நம்மளை பார்க்கல, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பழகி போன விஷயம். நம்ம வாழ்க்கையில் செருப்படி வாங்காத இடம் உண்டா என்ன உண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் போல்ட்டாக எடுத்துக்கிட்டு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளை டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த முன்னேற்ற பாதைன்னு சொல்லலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கட்சிய போகிறேனே.